பிரைஸ் தி லார்ட். எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்றும், மார்க்கு 14வது அதிகாரம் 38வது வசனத்திலே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றும், லூக்கா 5வது அதிகாரம் 16வது வசனத்திலே தனித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றும், ரோமர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே உறுதியாய் ஜெபம் பண்ணுங்கள் என்றும், லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனத்திலே ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள் என்றும், மத்தேயு 21வது அதிகாரம் 22வது வசனத்திலே விசுவாசமாய் ஜெபம் பண்ணுங்கள் என்றும், யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்திலே கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் கூட நாம் ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.